ஹலோ ஃப்ரெண்ட், இன்றைக்கி ஆட்டு ஈரல் தாங்க கிரேவி. ஒவ்வொருத்தரும் நிறைய மெத்தட் வச்சவங்க. இது ஒரு மெத்தடு பார்த்துருங்க. காக்கில் ஈரல், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு, அப்புறம் ஒரு தக்காளி. அப்புறம் சட்டியில் எண்ணெயை ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டையும் பொடிசாக அரிஞ்சு போட்டிருந்தேன் பார்த்துங்க. 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை. முதல் சேனலில் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஈரல், சின்ன வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு தக்காளி பொடிசாக சின்ன நடுத்தரமான தக்காளி ஒன்று பொடிசாக அரிஞ்சு அதையும் போடுங்க. உருளைக்கிழங்கு ஒன்று அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. உப்பு போடுங்க, மஞ்சள்தூள் போடுங்க. போட்டு அது அப்படியே நல்லா நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. அந்த தண்ணியிலே நல்லா வெந்துரும் பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு வதக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டன் மசாலா, ஒரு சின்ன ஸ்பூனுக்கு மிளகுத்தூள், ஜீரகத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கி திரும்ப மூடி வைங்க. மூடி வச்சு நல்லா கிரேவி நல்லா வெந்து உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்துரும் பற்றிலாம் மல்லி இலை போட்டு இறக்க வேண்டியது.